அதாவதுங்க சந்தர்ப்பவாத சூழ்நிலை அரசியல் நடக்குது. நான் கூட அண்ணன் சீமானை வந்து எனக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கிடைச்சது. அப்போ வந்து அண்ணன் ஏன் அது மாதிரி கூட்டணி போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு வெளிப்படையாக கேட்டேன். அவர் என்னை கையை பிடிச்சி கூட்டு வந்து இதெல்லாம் ஊழல் அது இதெல்லாம் பண்ணிடுறேன், நான் இவங்க கூட போனேன்னா சமரசம் வந்து நல்லாவா இருக்கும்னாரு. கையெழுத்து கும்பிட்டு எப்படின்னா போதும். நான் நினைக்கிறது வேற, அவர் நினைக்கிறது வேற. சரி, அதாவது ஒரு பத்திரிகையாளர் சொல்ற ஒரு கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பதில் சொல்றாரு. அந்த அந்த தலைமை பண்பு ரெஸ்பெக்ட் பண்றாரு. புரியுதா? பத்திரிகையாளர் பார்த்து தலை திப்பி ஓடல, திப்பி சார் ப்ளீஸ் டோன்ட் பிரேக் தி லெகசி, ப்ளீஸ் டோன்ட் பிரேக் போடல. ஒரு நேரத்தில் கோவமா திட்டுவாரு, பேசுவார், அப்புறம் திருப்பி போயிட்டு மறுபடியும் பேசினா பேசுவார். அது குணம் வேற. அது புரிஞ்சுக்கணும்ல. இது எதுவுமே தெரியாம இன்னைக்கு மாரிதாஸ் கைது பண்றாங்க, ரைட்டா? மாரிதாஸ் என்னைக்குன்னா நாம் தமிழ் கட்சியை பாராட்டி பேசியிருப்பார் இல்ல? என்னைக்குன்னா அவரோட சிந்தனை ஒரு சொன்னா சீமானோட தேச விரோதின்னு பேசியிருக்காருல்ல? மனசு கேட்கல. நாம் தமிழ் கட்சியில் சாட்டை எதுக்குங்க பேசணும்? மாரிதாஸை சப்போர்ட் பண்ணி ஜனநாயகம் இது இவர் வந்து எந்த பிரிட்டோ யாரு ஜான் பிரிட்டோல ஒரு கன்ஃபியூஷன் வருது, ஒரு சிலது தப்பாகுது. அது நல்ல வேலை அதுல கேஸை போடல, ஃபேக்ட் செக்ல மிஸ். ஆனால் ஃபேக்ட் செக்ல மிஸ் ஆயிருக்கு. ஃபேக்ட் செக்குக்கு நீங்க வந்து ஒரு டிஃபமேஷன் நோட்டீஸ் போடலாம், அழைப்பாணை கொடுத்து விசாரிக்கலாம், அதுக்கப்புறம் விட்டுட்டீங்க. இதெல்லாம் வந்து தப்பு. இது திமுக பண்ணும்போது அவங்க கண்டிச்சாங்க. ஏன் இவர் கைதானாரு சவுக்கு சங்கர், அதுக்கு யாரு எதிர்வினை பேசினது? அதுக்கும் இதே நாம் தமிழ் கட்சி சீமான் தான் பேசும். இன்னைக்கு தாவே கலக்குற ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைதானார். அப்போ யார் குரல் கொடுத்தது? அப்போ பத்திரிகையாளர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் ஓடி வர்றது சீமான் தானே. இந்த பத்திரிகையாளர்கள் சீமான் கேட்டீங்கன்னா லைவ் போட்டிருப்பாங்களா? பணம் யார் வேணா சம்பாதிக்கலாம், மானம் போனால் வராது, உசுறு போனால், ரெண்டு விஷயம் போனால் வராது. ஒன்று உசுறு, ஒன்று மானம். உயிர் பயமும் பிரச்சனை இருக்குது, பத்திரிகையாளருக்கு மான பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நாம் தமிழ் கட்சி தானே குரல் கொடுத்துருக்குது எல்லா ஆட்சி காலத்திலையும். உண்மை, எந்த ஆட்சி காலமாக இருந்தாலும். இப்போ ஒரு சிலர் வந்து வக்கனையா திமுக இருந்தால் பேசுவாங்க, ஒரு சிலர் அதிமுக இருந்தால் பேசுவாங்க. பட் இவர் நாம் தமிழ் கட்சி பத்திரிகை சுதந்திரம் எப்பெல்லாம் வந்து பறிக்கப்படுகிறதோ, பத்திரிகையாளருக்கு எப்பெல்லாம் தாக்கப்படுதோ, ஏன் நாம் தமிழ் கட்சி வந்து நான் நேர்ந்து விட்டுக்குதா? மற்றவங்களாம் நம்ம கொள்கைக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் ஒரு முட்டு இல்லைன்னா கம்மன் இருக்கிறது பார்க்கணும். இதெல்லாம் இப்போ சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு எடுத்தாரு, இன்னைக்கு வேற நிலைப்பாடு எடுக்கிறாரு. நாம் தமிழ் கட்சியில் நிலைப்பாடு மாற்றம் கிடையாது. அவங்க பேச்சாளர்களோ அவங்களோட செய்தி தொடர்பாளோ மாற்றி பேசுறது ஒரே மாதிரி தானே இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நிலைப்பாடை பொறுத்தவரைக்கும் எந்த கட்சி மாறலன்னு. இப்போ நாம் தமிழ் கட்சி நான் வந்து கூட்டணி விஷயத்தில் ஒண்டி மாற்றணும், மற்றபடி கொள்கையில் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் அவங்க அந்த நிலைப்பாட்டில் மாற்றிக்கல. ஆனால் நீங்க எல்லாம் மாறி எப்போ